everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல divisibility rule of 11 தான் பார்க்க போறோம். ஒரு நம்பர் 11 ஆல டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாதா அப்படின்னு எப்படி ஷார்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக 3586 எடுத்திருக்கேன். இப்போ இந்த நம்பரை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் 11 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படி சொல்லிட்டு. அது எப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் தனியாவும் ஈவன் நம்பர்ஸ் தனியாவும் பிரிச்சு பாருங்க. இப்போ 3586ல ஆட் நம்பர் என்ன 3 and 8, ஈவன் நம்பர் என்ன 5 and 6. ஆட் நம்பரை தனியாவும் ஈவன் நம்பரை தனியாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் நம்பர் ஆட் பண்ணா 3 + 8 11. நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் ஆட் பண்ணி பாருங்க 5 + 6 11. இப்போ நமக்கு ரெண்டுத்துலயும் 11 வந்திருக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆட் பிளேஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதுல இருந்து ஈவன் பிளேஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணதோட மைனஸ் பண்ணணும். இப்போ 11 - 11 என்ன 0 வந்திருக்குங்களா. இப்போ நமக்கு 11 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா ஆன்சர்ல 0 வரும், இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 வரும். 11 ஆல மல்டிப்ளை ஆகிற நம்பர் வரும். ஓகேங்களா. இப்போ நமக்கு 0 வந்திருக்கு இல்லையா, 0 வந்தா கண்டிப்பா நமக்கு இந்த நம்பர் 11 ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு 5 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கேன். 29579 எடுத்திருக்கேன். இப்போ இதை ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பார்த்தே சொல்லலாம் 11 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆட் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணணுமா. ஆட் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணி பாருங்க. 2 + 5 + 9 16 கிடைக்குதுங்களா. நெக்ஸ்ட் ஈவன் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணி பாருங்க. 9 + 7 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பிளேஸ்ல ஆட் பண்ணி வந்த ஆன்சர்ல இருந்து ஈவன் பிளேஸ் ஆட் பண்ணி வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணணும். இப்போ அப்படி மைனஸ் பண்ணா 16 - 16 என்ன 0 வந்திருக்கா. அப்படி 0 வரலாம், இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 வரலாம். இது ரெண்டும் வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா அந்த நம்பர் 11 ஆல டிவைட் ஆகும். இப்போ நமக்கு 0 வந்திருக்கிறதால இந்த 29579 கண்டிப்பா 11 ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 42999 எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பிளேஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணுங்க. 4 9 and 9 இருக்கா. இதை ஆட் பண்ணா நமக்கு 22 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஈவன் பிளேஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். 9 ஆட் பண்ணா 11 கிடைக்குதா. நெக்ஸ்ட் அந்த 22ல இருந்து 11 மைனஸ் பண்ணலாம். 22ல இருந்து 11 மைனஸ் பண்ணா 11 மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ல வரும் இல்லையா. ஓகேவா. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு இந்த நம்பர் கண்டிப்பா 11 ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு லார்ஜஸ்ட் டிஜிட் நம்பர் எடுத்திருக்கேன். 32985656 எடுத்திருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய நம்பரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, பார்த்த உடனே சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். சேம் ப்ராசஸ் தான். ஆட் பிளேஸில் இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஈவன் பிளேஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஆட் பிளேஸில் என்னென்ன நம்பர்லாம் இருக்கு 3 9 5 and 5 இருக்கா. இது நாளையும் ஆட் பண்ண நமக்கு 22 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஈவன் பிளேஸ்ல என்னென்ன நம்பர் இருக்கு 2 8 6 and 6 இருக்கா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு 22 கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா 22 - 22 0 வந்திருக்குங்களா. 0 வந்தா நம்ம டைரக்டா சூஸ் பண்ணிடலாம். இந்த நம்பர் 11 ஆல டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்களேன். 3311 எடுத்திருக்கேன். இதில் ஆட் பிளேஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 3 1 and 2 இருக்கா. ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஈவன் பிளேஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 3 and 1 இருக்கா. ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கு. இப்போ மைனஸ் பண்ணோன்னா 6 - 4 2 வருது. 2 ஆக்சுவலாக நமக்கு 2 11 ஆலையும் டிவைட் ஆகாது, 0வும் இல்லை இல்லைங்களா. அதனால டேரெக்டாக நம்ம இது 11 ஆல டிவைட் ஆகாது அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ 11 டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11 அப்படின்னா கண்டிப்பாக 0 வரணும், இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 வரணும். வேற எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பர் 11 ஆல டிவைட் ஆகாதுன்னு சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஒரு கொஸ்டின்ல ஒரு நம்பர் 11 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.